ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்கிட்ட இருந்துமே நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. சனிக்கிழமை நைட் ஒரு 7:30 மணிக்கு அப்படியே ஸ்பீச்லெஸ்ஸாக ஒரு 2 நிமிஷம் நான் நின்றுட்டேன். தம்பி ஃபேமிலி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. தம்பி பொண்ணு வந்ததுமே யூஸ்வலாக வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கிச்சனில் பார்த்துட்டு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒன்று கேட்டுட்டு போயிடுவா, இது செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு. அவளோட 1 இயர்லேருந்து ஸ்கூலுக்கு போக வரைக்கும் என் கூட தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இருந்தா. அப்போ அவங்க அம்மா ஆஃபீஸ் போய் ஆகணும் ரெகுலராக. நான் என்னைக்காச்சும் ஒர்க் இருக்கிற அன்னைக்கு மட்டும் வெளியே போனால் போதும். அதனால என்னோட ஃபுட் டேஸ்ட்டுக்கு அடாப்ட் ஆகிட்டா. அவளுக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் அப்போ இருந்து செஞ்சு கொடுத்ததுனால இப்போவுமே ஸ்ட்ரைட்டாகவே வந்ததும் அவளுக்கு என்ன வேணுமோ அவளோட ஃபேவரட் ஃபுட்டு தான் வேணும்பா. மற்றவங்களோட இதையெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் அவளுக்கு வேணுங்கிறதாவே பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த வாரம் வந்ததுமே நான் கேக் பண்ணி ஆகணும், எனக்கு கேக்குக்கு வேணுங்கிற எல்லா ஐட்டம்ஸும் எடுத்துக்கூடாத அப்படின்னா, நான் இருந்துட்டு கேக்குக்கெல்லாம் வேணும் அப்படின்னா பட்டர் எல்லாம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், அதெல்லாம் ரெடியாக இல்லையே, ஃப்ரிட்ஜில் இருக்குது அப்படின்னு. கூடவே என் பையனும் சேர்ந்துட்டு இல்லைம்மா ட்ரை பண்ணுவோம், அது எப்படி வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு வெண்ணெயை மட்டும் டபுள் பாயிலிங் மெத்தடில் உருக்கி கொடுத்துட்டேன். நான் இந்த கேக்ஸை எடுத்துக்கிட்ட பொருட்கள் வந்து மைதா 1 கப், 3/4 கப் சர்க்கரையை பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன், 3/4 கப் வெண்ணெயை டபுள் பாயிலிங் மெத்தடில் உருக்கி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வெண்ணெயும் சர்க்கரை பவுடரையும் போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் 3 முட்டையை போட்டு பீட் பண்ணிவிட்டு மைதாவை சலிச்சு எடுத்துக்கிட்டு அதுலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு, மிக்ஸ் பண்ணும்போது 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, கூடவே 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், நல்லா கேக் பேட்டரை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு 22லிருந்து 25 நிமிஷம் வச்சோன்னா நல்லா குக் ஆயிரும். ஆக்சுவலாக கேக் பேட்டர் நான் சொன்னபடி கேட்காம பெரிய ட்ரேல ஊற்றிட்டாங்க. அதனால டென்சிட்டி கம்மியாக இருந்ததுனால ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வச்சு பார்த்துட்டு அப்புறம் ஓகே இன்னும் குக் ஆகணுங்கும் போது மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண அவனை. இந்த பாடுபட்டு பண்ணியிருக்காங்க. கேக் தான் ரெடி ஆயிடுச்சு, கட் பண்ணி சாப்பிடுங்க அண்ணே. நோ வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்க அப்பாவை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து இந்த கேக்கை கட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. கட் பண்ணும்போது ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்படின்னாங்க 2 பேரும். எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது அந்த சண்டே வந்து ஃபாதர்ஸ் டே அப்படிங்கிறது. எனக்கு அந்த சாட்டர்டே ஃபுல்லாக பயங்கர ஒர்க் வீட்டில். எனக்கு இந்த மாதிரி நெக்ஸ்ட் டே என்ன அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு டைம் இல்லை. ஏன்னா டைமும் 7:30 மணி ஆயிடுச்சு. நைட் டின்னருக்கு சந்தகம் வேற பண்ணணும், அதுவே ஒரு பெரிய வேலை. மாவெல்லாம் வேற ஆட்டிட்டு இருந்தேன். இதை தாண்டி இவங்க 2 பேரும் ரகலை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கேக் வேலை வேற வந்துருச்சேன்னு சொல்லிட்டு டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுங்கிறக்காக ஹாஃப் மைண்டில் தான் சரின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணேன். பட் ஃபாதர்ஸ் டேவுக்காக சர்ப்ரைஸ் கேக் தான் பண்ணுறாங்கங்கிறது வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியல. ஒரு சில சமயம் குழந்தைங்க வந்து அடம் பிடிக்கும் போது நமக்கு கோவம் வரும். ஆனால் சில நியாயமான காரணங்கள் அதில் இருக்குது அப்படிங்கிறத வந்து பெரியவங்களை நம்ம உணர மறந்துடுறோம். அன்னைக்கு நான் லேர்ன் பண்ண லெசன் இது.